ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட கற்றதை சொல் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு முக்கிய பதிவாக இருக்கும். இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இதுலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை நமக்கு சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தனியார் இல்லது அரசு சார்ந்த நிறுவனங்களை ஒரு வேலை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 12 டிஜிட்டில் யூஏஎன் சொல்லக்கூடிய யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறத உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த யூஏஎன் நம்பரை வச்சு தான் நீங்கள் இபிஎஃப் லாகின் பண்ணி அதில் மெம்பர் பாஸ்புக்கில் போயிட்டு உங்களுக்கு எம்ப்ளாயி ஷேர் எவ்வளோ இருக்குது, எம்ப்ளாயர் ஷேர் எவ்வளோ இருக்குது, டோட்டல் ஷேர் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஏன்டா இப்போ சொல்லிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து எம்ப்ளாயி கிடைக்க வேண்டிய அமௌண்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா பிஎஃப் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் தெரியாமல் ஆரம்பத்தில் நம்ம கொடுத்த ஐடி ப்ரூஃபில் ஏதாவது கரப்ஷன் இருந்திருக்கும். அது தெரியாமல் அப்படியே அந்த ஐடி ப்ரூஃபை பிஎஃப் அக்கௌண்ட்டோட இணைச்சிருப்போம். இப்போ தான் நமக்கு ஒரு அமௌண்ட் வந்துட்டு இதை எப்படியாவது வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணக்குள்ளே தான் அதில் இருக்கிற சிக்கல்லாம் புரியும். ஏன்னா இதுமாரி கஷ்டப்பட்டவங்க நிறைய லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. பிஎஃப்ங்கிறது ஒரு வருங்கால வைப்பு நிதி தான். அதில் இருக்கிற மெம்பர்ஸ் அவங்களோட பணத்தை எடுக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக 2025 பிஎஃப்பில் ஒரு புது அப்டேட்டை கொண்டு வரலான்னு இருக்காங்க. பிஎஃப்பில் டோட்டல் மெம்பர்ஸ்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 7 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. அதனால் பேங்குக்கு ஈக்குவலாக எங்களோட சேவை தரத்தை உயர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன அப்டேட்டை கொண்டு வர்றாங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம சாதாரண பேங்க்கில் போயிட்டு பணம் எடுக்கிறோன்னா ஒரு ஏடிஎம் கார்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதேமாரி இபிஎஃப்லேயும் இனிமேல் நமக்கு ஒரு பிஎஃப் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு ஒன்று கொடுக்க போகிறாங்க. இனிமேல் பணத்தை எடுக்கிறதுக்கு இந்த கார்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்டேட் எப்போ வரும்னு இன்னும் சரியாக அவங்க தேதியை குறிப்பிடலை. நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருக்கிற உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாம் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் பிஎஃப் கார்டை பயன்படுத்தி நீங்கள் நாட்டோட எந்த மூலையில் இருந்தாலும் ஏடிஎம் மூலமாகவே பிஎஃப் பணத்தை ஈஸியாக எடுக்கலாம். இதுதான் இபிஎஃப்லேருந்து வந்து இருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட். இந்த சேவையை 2025 முடிகிறதுக்குள்ளே கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. பிஎஃப் அக்கௌண்ட்டை வச்சுருக்க எல்லாருக்கும் பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு இந்த சேவை ஒரு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டுன்னே சொல்லலாம். நான் சொன்ன இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.